முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே, நிதானமாக இரு. உன்னை சுற்றி உள்ளவர்களே உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள், உன்னை சுற்றி உள்ளவர்களே உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று கலங்காதே. உன்னை சுற்றி உள்ளவர்களின் குணநலன்களையும் திடீர் மனமாற்றத்தையும் நினைத்து வருந்தாதே. நன்றாகத்தானே பேசினார்கள், நன்றாகத்தானே பழகினார்கள், இப்பொழுது என்னவாயிற்று என்று யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்காதே. நான் அவர் மீது எவ்வளவு நம்பிக்கையை வைத்திருந்தேன், அவரும் அவ்வாறுதானே இருந்தார், பின்பு இப்பொழுது என்னவாயிற்று என்று திகைக்காதே. யாரை நான் நல்லவர்கள் என்று நினைத்தேனோ, யார் மீது முழுமையான அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைத்தேனோ, அவர்களே இப்பொழுது எனக்கு துரோகம் இழைக்கின்றார்கள் என்று வருந்துகின்றாய். என் அன்பு தங்கமே, நீ செய்யும் மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களுடன் உண்மையாக இருக்கின்றாய். தீயவர்களை உண்மையானவர்கள் என்று நம்பி அவரின் மீது அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் செலுத்தி இப்பொழுது துரோகத்தை தாங்க முடியாமல் திகைத்து நிற்கின்றாய். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கென பல சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி உன் உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க அனுமதித்தேன். அடுத்தவர்களால் உனக்கு ஒரு பொழுதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய், அவமானமும் பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை இப்பொழுது நினைத்து கூட பார்க்க வேண்டாம் தங்கமே. அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல குத்தி கொண்டிருந்தவை. இந்த காலங்கள் யாவும் மாறிவிட்டன. அவர்கள் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே. அவர்கள் தூக்கி எறிந்தது பொக்கிஷமான உன்னை. அதனால் நிச்சயம் அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர என் பிள்ளையான நீ ஒரு நாளும் வருத்தப்பட தேவையில்லை. உன்னை விலக்கியவர்களை இத்தோடு விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. நிச்சயம் அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு தெரிய வரும் பொழுது வருத்தப்படுவார்கள். அவர்கள்தான் முட்டாளாக இருந்து விட்டார்கள். அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். என் பிள்ளையாகிய நீ எந்த தவறும் செய்யவில்லை, பின்பு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய்? இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கவில்லை என்று எதற்காக கூறுகின்றாய்? நீ என்ன பாவம் செய்தாய்? கதறி அழும் அளவிற்கு நீ யாருக்கு என்ன துரோகம் செய்தாய்? வெட்கப்படுவதற்கு நீ எதையுமே செய்யவில்லை தங்கமே. எதற்கப்பா எனக்கு மட்டும் இத்தனை வழிகள் என்கின்றாயா? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். எனவே நீ தர்ம உள்ளம் கொண்டவர். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். அவர்களின் ஆட்டத்தை அவர்கள் காட்டிவிட்டார்கள். இனி அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. அதனை காலத்திடம் ஒப்படைத்து விடு. காலத்தை போல பழிவாங்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. எனவே எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாய் மாறும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். விட்டு சென்றவர்களை நினைத்து வருத்தப்படாமல் இனி நடப்பவை நன்மையாகவே நடக்கட்டும் என்று நினைத்து உன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வா. நீ ஒதுக்கப்படும் சபைகளில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் சபைகளில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் கோபமாக இரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. நீ ஜெயிக்கும் தருவாயில் வேகமாக, நீ ஜெயித்த பிறகோ அதிவேகமாக. இதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். உனக்கு யாரும் இல்லை என ஒருபொழுதும் நினைக்காதே. எந்த நேரத்திலும் யார் சாயலாவது நான் உன் அருகிலேயே வந்து நிற்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு?
விரைவில் உன் கவலைகளை தீர்ப்பேன். உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே. என்னிடம் தொடர்ந்து வேண்டு. விதி விலக்கு என்று ஒன்று உள்ளது. இறைவன் திருவடி பட்டு நம் தலையெழுத்து மாறும். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.